வணக்கம். கும்பராசிக்காரங்க சந்திராஷ்டிரமத்தை எதிர்கொள்வது எப்படி? கும்பராசிக்காரங்க அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்லாம் அதுல இருக்குது. அவிட்டம் 3 4வது பாகம், சதய நட்சத்திரத்துல 4 பாதம், 4 3 7. அதன் பிறகு புரட்டாதி நட்சத்திரம், திருவோணம் வரைக்கும் அதில் முடிஞ்சது. அவிட்டம், சதயம், புரட்டாதி. இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? அவிட்ட நட்சத்திரம் வீரம் உடையவர்களாகவும் வேக உடையவர்களாக இருப்பாங்க. சதய நட்சத்திரம் பராக்கிரமம் உடையவர்களாக இருப்பாங்க. வெளிநாடுகள் வரைக்கும் அவங்களுடைய புகழ் வியாபித்திருக்கும். புரட்டாதியில் உள்ளவங்க நன்றாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த 3 குணாதிசயங்களும் சேர்ந்திருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. இத்தகைய சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டிரமம் நல்லதை செய்யும். சந்திராஷ்டிரமம் நல்லதை செய்யுங்க. ஏன்னா சந்திரன் 6ஆம் இடத்துக்குரியவன் 8ஆம் இடத்துக்கு போறான். 6ஆம் இடம் என்னது? சத்ரு ரோகஸ்தானம். சத்ரு ரோகஸ்தானாதிபதி வலு இழந்து விட்டால் நல்லது தானே. சந்திராஷ்டிரமம் 2 பேருக்கு நல்லது செஞ்சிருக்கும். ஒன்னு இதுக்கு இந்த கும்பராசிக்கு நேர் எதிராக உள்ள சிம்ம ராசிக்கு நல்லதை செஞ்சிருக்கும். இந்த கும்பராசிக்கு நல்லதை செய்யும். எப்படி நல்லதை செய்யும்? எதிரிகள் பலமிழந்து விடுவார்கள். உடலை வருத்திக் கொண்டிருந்த கூடிய பிரச்சனைகள் எல்லாம் போயிடும். இதெல்லாம் போனா நல்லது தானே. கும்பராசிக்காரங்களுக்கு அன்னைக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல மறைகிறதுனால வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்டிருந்த உடல்நல கோளாறுகள் குறையும். அவங்களுடைய உடல் நலம் மேம்பாடு அடையும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக குறையும். நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது பூராமே குறையும். இவ்வளவு நாள் போட்டு வருத்தி கொண்டு இருந்திருக்கோம், அதெல்லாம் குறையும். ஆபீஸ்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் குறையும். இத்தகைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துக்குரியவன் 8ஆம் இடத்துக்கு போயிருது. ஆனா மனோகாரகனாகவும் அவன் இருப்பதனால மனச்சலனத்தை உண்டு பண்ணி நாம் ஒன்று நினைக்க வேற ஒன்றை பேசுவது மாதிரி செஞ்சிருவான்னு ஏற்கனவே சொல்லிருக்கோமா இல்லையா? பேச்சில் கவனம் தேவை. தீனார் சுட்டபன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. ஒரு வார்த்தையை தேவையில்லாம பேசிட்டோம்னா அது எத்தனை பேருக்கு மனச்சஞ்சலங்களை உண்டு பண்ணிவிடும். நீங்க வீட்டுல பேசி கொண்டிருக்கும் பொழுது நீங்க ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சு தேவையில்லாத ஒண்ணு பேசி ஒரு சின்ன மன வருத்தத்தை அடுத்தவங்களுக்கு உண்டு பண்ணலாம். மன வருத்தத்தை அடுத்தவங்களுக்கு உண்டு பண்ணி விடலாம், அல்லது உங்களுக்கு மன வருத்தம் வந்து விடும். அதே மாதிரி பெரியவர்களும் பேசும் பொழுது நீங்க ஒரு விஷயத்த பேசணும்னு நினைப்பீங்க, இன்னொரு விஷயத்த பேசி போடுவீங்க. நீங்க நினைச்சது ஒண்ணு, பேசுறது ஒண்ணாக இருந்து விடும். அன்னைக்கு நன்மைதான் வரும் என்றாலும் பூமி சம்பந்தமான முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது. போட்டிகளுக்கு எதுவும் போகக்கூடாது. எந்த போட்டினாலும் சரி, விளையாட்டு போட்டினாலும் சரி, வேறு கலைகள்னாலும் சரி,
அன்னைக்கு வந்து செய்யக்கூடாது. ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்களில் பூரா உங்களுக்கு நன்மை விளையும். புதிதாகத்தான் எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். நீங்க ஏற்கனவே வந்து என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அதுல லாபம் வந்து கொண்டுதான் இருக்கும் அன்னைக்கு. ஏன்னா எதிரிகள் பலமிழந்து விடுவதனால போட்டிகளில் பூராமே வெற்றி அடைவீங்க. புதிதாக எதையும் போய் ஆரம்பிச்சுட்டு இருக்க கூடாது. திருப்பி ஆரம்பிக்க வேண்டியதா போயிரும். எல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. ஏற்கனவே நீங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய சகல வித்தைகளிலும் வெற்றி. எதிரிகள் பலமிழந்து விடுவதனால வெற்றி. அதே சமயத்துல நம்ம புதிதாக எதையும் சொல்லிவிடக் கூடாது. வீட்டில் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும். அலுவலகத்தில் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும். வெளி விவகாரங்களில் வெளியிடங்களில் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும். உங்களுடைய எதிரிகள் பலமிழக்கக்கூடிய நாள் என்பதால் உங்களுக்கு அன்று சிரமம் எதுவும் இருக்காது. நீங்களா போய் உங்களுடைய வார்த்தைகளால சிரமத்தை புதிதாக இழுத்து கொண்டால் என்று சிரமம் எதுவும் கிடையாது. நீங்க அன்னைக்கு சிவனேன்னு பேசாம இருந்துட்டீங்கன்னா லாபமா தான் வந்துகிட்டு இருக்கும். அவ்வளவுதான் உங்க சந்திராஷ்டமம். ஏற்கனவே இருக்கக்கூடிய செயல்கள் அனைத்துமே வெற்றி நிலவக்கூடிய காலம். புதுசா போய் எதிலாவது மூக்க நுழைச்சுக்கிட்டு பிரச்சனையை மாட்டிக்கிட கூடாது. இதுதான் ரொம்ப நுணுக்கமாக சதயம் நட்சத்திரக்காரங்க இந்த கும்பராசிக்காரங்க கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, என்ன செய்யணும்? மனோகாரன் சந்திரன் மறைந்திருக்கிறதுனால அவனுக்குரிய அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரஜோதயா. தாமரை பூவை கையில் வைத்து உலகெங்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடியவனே, உலக மக்களின் மனங்களை எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவனே, சந்திர பகவானே, உன்னை வணங்குகிறோம். எங்களுடைய மனவலிமையை கூட்டி எங்களை காத்தருள்வீராக. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரஜோதயா. அதன் பிறகு உங்களுக்கு உரிய அந்த அதிதேவதை சாஸ்தா. ஓம் பூதநாதாய வித்மகே பவனந்தனாய தீமகி தன்னோ சாஸ்தா பிரஜோதயா. பூதகணங்களின் தலைவனாக விளங்கக்கூடியவனே, ஐயனார் என்ற சிறப்பு பெயரை உடையவனே, சாஸ்தாவே எங்களை காத்தருள்வீராக. இதான் சாஸ்தா காயத்ரி மந்திரம். உங்களுடைய சாஸ்தா எந்த சாஸ்தாவா இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். பூதநாதாய வித்மகே பவனந்தனாய தீமகி தன்னோ சாஸ்தா பிரஜோதயா. உங்களுடைய குலதெய்வம் எது என்றாலும் நீங்கள் அன்றைக்கு வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, சந்திர வழிபாடு உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் எதிரிகளிடமிருந்தும் அலுவலகங்கள் பிரச்சனைகளிலிருந்தும் பூமி சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை காப்பாற்றிவிடும். இந்த விதமாக நீங்கள் கும்பராசிக்காரங்க சந்திராஷ்டம 2 நாள் எளிதில் கடந்து விடலாம். நன்றி.